கதை வண்டி வந்தாச்சு. இன்னைக்கு கதைக்கு போறதுக்கு முன்னாடி நேத்து கதைக்கு நிறைய குழந்தைங்க பேர் சொல்லிருக்காங்க. Afraid elephant and the friendly lion, elephant and the lion, jealous elephant, care about others, leadership qualities differ, the bold lion king, who is the real king, the power of the lion king, the lion king, the greedy elephant and the animals, the disastrous king. நல்லா இருக்கு எல்லா டைட்டிலும். சரி, இன்னைக்கு கதைக்குள்ள போலாமா? ஒரு அழகான காடு இருந்துச்சாம், பச்சை பசேர்னு. அங்க ஒரு குகை இருந்துச்சாம். அந்த குகைக்கு பின்னாடி என்ன இருந்துச்சாம்? பெரிய ட்ரெஷர் இருந்துச்சாம். நிறைய நகை பணம் அப்படி ட்ரெஷர் இருந்துச்சாம். அந்த குகைய ஒரு பூதம் என்ன பண்ணுச்சாம்? காத்துக்கிட்டு வந்துச்சாம். அந்த பூதத்துக்கிட்ட அந்த ட்ரெஷரை கொடுத்தவரு ஒரு நல்ல தைரியசாலி, ஒரு நல்ல புத்திசாலி வந்தா மட்டும் இந்த ட்ரெஷரை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. இந்த பூதம் 50 வருஷமா அந்த குகைய காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு தைரியசாலியும் வரமாட்டேங்கிறான், ஒரு புத்திசாலியும் வரமாட்டேங்கிறான். 50 வருஷமா நானும் யார்கிட்டயாவது இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு பேசாம தூங்கலான்னு பாக்குறேன், ஒரு பையன் வரமாட்டேங்கிறான் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்துச்சு. அப்ப அங்க ஒருத்தர் வந்தாரு. புதையல் இருக்க குகைய கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு குடுக்குடுன்னு உள்ள போக பார்த்தாரா. அப்ப பூதம் அங்க டொயின்னு வந்துருச்சு. வாங்க வாங்க, புதையலை தேடி வந்தீங்களா அப்படின்னு கேட்டுச்சா. அம்மாடி பூதம் அப்படின்னு தலை தெறிக்கி ஓடிட்டாரு. டேய் நில்லுடா நில்லுடான்னு பூதம் கத்துச்சு போயிட்டாரு. அதுக்குள்ள அவரு இப்படியே எல்லாரும் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பூதம் மறைஞ்சிருச்சு. அடுத்து அந்த பக்கமா யார் வந்தா தெரியுமா? நீங்க நம்பவே மாட்டீங்க. வயசான பாட்டி வந்தாங்க. எனக்கு எதுக்கு ட்ரெஷர் தான் நினைக்கிறீங்க, நான் வருவேண்டா, ட்ரெஷரை எடுப்பேண்டா அப்படின்னு இந்த பாட்டி வந்தாங்க. பூதமும் அங்க வந்துருச்சு. வாங்க பாட்டி, புதையலை தேடி வந்தீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. பூதம் அடி ஆத்தாடி அப்படின்னுச்சு பாட்டி. உடனே நில்லு பாட்டி நில்லு பாட்டின்னு பூதம் சொல்றதுக்குள்ள பாட்டி குடுகுடுன்னு ஓடிடுச்சு. வந்தவாறு ஒரு பாட்டியும் போச்சா அப்படின்னு பூதம் நொந்துட்டு மறைஞ்சு போயிருச்சு. அடுத்தங்க யாரு வந்தாங்க தெரியுமா? 3 குட்டி குழந்தைங்க வந்தாங்க. சரியா? அவங்க எதுக்கு வந்தாங்க? ட்ரெஷர் எடுக்கத்தான். ஒருத்தன் பேரு ராம், ஒருத்தன் பேரு ரஹீம், இன்னொரு பொண்ணு பேரு ரோஸ். ஆஹா, நம்ம குகைக்கு வந்துட்டோம், ட்ரெஷர் குகைக்கு வந்துட்டோம், எட்ரா மேப் அப்படின்னு மேப் எடுத்து வேகமா பார்த்தாங்க. கரெக்டா தாண்டா வந்திருக்கோம், ட்ரெஷர் இன்னைக்கு நம்மளுக்கு தான் அப்படின்னு செம்ம குஷி ஆயிட்டாங்க. அப்ப அங்க யாரு வருவா? 3 பேரு குகை கிட்ட போகவே அங்க பூதம் வந்துருச்சு. அப்படின்னு வந்துருச்சு. வாங்க குழந்தைங்களா அப்படின்னு பூதம் சொன்னுச்சா. பூதம்டா ப்ளூ கலர்ல இருக்குடா அப்படின்னு ஒரே குசி. என்னடா என்ன பார்த்து குசி ஆகுறீங்க அப்படின்னு பூதத்துக்கே சிரிப்பு வந்துருச்சு. உடனே ராம் சொன்னா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ரஹீம் சொன்னா, உங்க கலர் சூப்பரா இருக்கு. ரோஸ் சொன்னா, நீங்க எங்க அம்மா மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொன்னா. உடனே பூதம், அம்மா மாதிரி இருக்கனா, இந்த 3 நம்மள வச்சு செய்வீங்களே அப்படின்னு பூதம் நினைச்சிச்சு. உடனே பூதம் சொன்னுச்சு, சரி சரி, ட்ரெஷர் எடுக்க தானே வந்திருக்கீங்க, அப்ப நான் உங்கள்ட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்பேன். சரியா? நீங்க ஆன்சர் பண்ணணும். நான் டைஸ உருட்டி போடுவேன். 6 விழுந்துச்சு அப்படின்னா உங்க ஆன்சர் கரெக்ட், இந்த ட்ரெஷர் எல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னுச்சு. அப்படியா? கமான், வேமா கேளுங்க, எல்லா கொஸ்டினும் கேளுங்க, நாங்க சூப்பரா பதில் சொல்லுவோம் அப்படின்னு 3 செம குஷி ஆயிடுச்சுங்க. குட்டி பிள்ளைங்க குஷி ஆனதுனால பூதத்துக்கும் செம ஹாப்பி. சரி, முதல் கேள்வி கேக்குறேன். உங்க குட்டி பிள்ளைங்கல்ல, அதனால உங்களுக்கு ஏத்த மாதிரி கேக்குறேன். 2 + 4 என்னது? 5 அப்படின்னா ராம். உடனே 5 அப்படின்னு டைஸ் போட்டா 1 வந்துச்சு. ஏன் 6 விழுகல அப்படின்னு கேட்டுச்சு. உன் ஃப்ரெண்ட்ஸ்ட கேளுடா ஏன் 6 விழுகலன்னு அப்படின்னு பூதம் சொல்லவும், டே 2 + 4 6டா, 5ன்னு சொல்ற அப்படின்னு ரஹீம் சொன்னா. உடனே பூதம், சரி 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 கோவப்படாதீங்க, நான் அடுத்த கேள்வி கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வாரத்துல எத்தனை நாள் அப்படின்னு கேட்டுச்சு. உடனே ரஹீம் சொன்னா, 6 நாள் அப்படின்னு. உடனே பூதம் அப்படின்னு டைஸ் போட்டுச்சு. 5 விழுந்துச்சு.
உடனே ரோஸ்கோ வந்துருச்சு. டேய், வாரத்துல 7 நாள்ரா அப்படின்னு சொல்லவும், சண்டே லீவ் இல்ல ரோஸ், அதெல்லாம் நான் சேர்க்கல அப்படின்னு சொன்னா. ஐயோ, என்ன ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு ரோஸ் சொல்லவும் பூதத்துக்கு செம்ம சிரிப்பு வந்துருச்சு. இப்படியே ஒவ்வொரு கொஸ்டினா கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. இந்த பசங்களும் ஒவ்வொன்னா பதில் சொல்லிட்டே இருந்தாங்க. எல்லாமே தப்பாயிக்கிட்டே இருந்துச்சு. 100 கொஸ்டின்ஸுக்கு மேல பூதம் கேட்க, இந்த பிள்ளைங்க பதில் சொல்ல, தப்பாக இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. அப்ப ராம் சொன்னா, பூதம் நீ என்ன பூதம் இத்தனை கேள்வி கேக்குற, நாங்க சின்ன பிள்ளைங்க, எங்களை பார்த்தா பாவமாவே இல்லையா அப்படின்னு கேட்டான். பூதம், சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளை எல்லாம் கிடையாது, எனக்கு கொடுத்த வேலையை நான் கரெக்டா செய்யணும். சரி, இன்னொரு கேள்வி கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இந்தியாவில இருக்கிற உலக அதிசயம் என்னது அப்படின்னு கேட்டுச்சு. உடனே ரோஸ், தாஜ்மஹால் 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 அப்படின்னு சொன்னா. பூதமும் டைஸ போட்டுச்சா, 6 விழுந்துருச்சு. உடனே இந்த பிள்ளைங்க எல்லாம் செம குசி, போடுற ஆட்டத்தன்னு ஒரே டான்ஸ். உடனே பூதம் சொன்னுச்சு, இனிமே இந்த ட்ரெஷர் ஃபுல்லா உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி ட்ரெஷரை காமிச்சிச்சு. அவ்வளோ காசு, அவ்வளோ நகை, பார்த்தா அது போக 2 பெட்டி ஃபுல்லா வேற நகை. உடனே எல்லாரும் குஷி ஆவாங்கன்னு பார்த்தா இந்த பிள்ளைங்க எல்லாம் என்ன சொன்னுச்சு, இதுதான் ட்ரெஷரா அப்படின்னு சொன்னாங்க. பொம்மை கிடையாதா, டாய்ஸ் கிடையாதா, புக்ஸ் அந்த மாதிரிலாம் ட்ரெஷர் இருக்காதா அப்படின்னு ராம, ரஹீம், ரோஸ் 3 பேரும் கேட்டாங்க. உடனே பூதம் சொன்னுச்சு, இவ்ளோ நகை இவ்ளோ காசை வச்சு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கலாம்ல அப்படின்னு பூதம் சொல்லவும், ஆமா கரெக்ட் அப்படின்னு பசங்க சொன்னாங்க. சரி, இந்த ட்ரெஷர் எல்லாம் வச்சு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு பூதம் கேட்டுச்சு. உடனே இந்த பிள்ளைங்க சொன்னாங்க, எங்க கிராமத்துல இருக்க எல்லாருக்கும் நாங்க இதை பிரிச்சு கொடுக்க போறோம், மொத்த ட்ரெஷரையும் ஷேர் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க. பூதம், நிஜமாவாடா சொல்றீங்க? ஆமா, நாங்க இவ்ளோ காசு வச்சு என்ன செய்ய போறோம், நீயே சொல்லு பூதம், எல்லாருக்கும் கொடுத்துட்டா எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்கல்ல அப்படின்னு இந்த குழந்தைங்க சொன்னாங்க. டேய், 50 வருஷம் வெயிட் பண்ணேன்டா இந்த ட்ரெஷர் யார்ட்டையாவது ஒப்படைக்க, என் வெயிட்டிங் வந்து ஒர்த்துடா, நல்ல பிள்ளைங்கள்ட்ட இந்த ட்ரெஷரை கொடுக்கறேன், எனக்கு ரொம்ப நிம்மதியா போய் தூங்க வேண்டாம் அப்படின்னு இந்த பூதம் ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க. அப்ப ரோஸ்க்கு ஒரு டவுட், ஏன் பூதம், நாங்கெல்லாம் குட்டி பிள்ளைங்க தானே, நீ ஏன் எங்கள்ட்ட 100 கொஸ்டின்ஸ்க்கு மேல கேட்ட, ஏதோ 1-2 கொஸ்டினை கேட்டு சரி சரி போங்கடா ட்ரெஷர் எடுத்துக்கோங்கடான்னு சொல்லிருக்கலாம்ல, நீ ஏன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தா அப்படின்னு ரோஸ் கேட்டா. உடனே அதுக்கு பூதம் சொன்னுச்சு, ஒரு ராஜா என்கிட்ட இவ்ளோ ட்ரெஷரையும் நல்ல புத்திசாலி தைரியசாலி ஆரையும் அவங்கள்ட்ட கொடுக்க சொல்லி பொறுப்பு கொடுத்தாரு. நான் அந்த பொறுப்புல இருந்து விலகலாமா? ஒருத்தங்க நம்பி நம்மள்ட்ட ஒரு வேலை கொடுத்தா அதை கரெக்டா பண்ணணும்ல. நீ குட்டி குழந்தை, நீ என் அம்மா மாதிரி இருக்க அப்படின்னு சொல்றப்பே எனக்கு பக்குன்னு ஆச்சு. கடவுளே, எனக்கு தைரியத்தை கொடு, நியாயமா நடந்துக்கிற மாதிரி தைரியத்தை கொடுன்னு ப்ரே பண்ணிட்டே தான் அவள்கிட்ட கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னு பூதம் சொன்னுச்சு. பூதம், நீ இந்த ட்ரெஷர் மட்டும் இல்ல, நியாயமா நேர்மையா இருக்கணும்னு ஒரு லெசனையும் சேர்த்து எங்களுக்கு கொடுத்துருக்க அப்படின்னு இந்த பிள்ளைங்க எல்லாம் சொன்னாங்க. உடனே பூதம், அப்படியா பிள்ளைங்களா, ரொம்ப சந்தோஷம், எல்லா ட்ரெஷரையும் எடுத்துட்டு ஹாப்பியா இருங்க அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்க இந்த ட்ரெஷர்லாம் வச்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்து ஹாப்பியா வாழ்ந்தாங்களாம். நல்லா இருக்கா கதை? சரி, இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒண்ணு, இந்த பூதம் மாதிரி நேர்மையா இருக்கணும். உங்களுக்கு ஒரு வேலை யாரும் கொடுத்தாங்கன்னா இது அம்மா, இது அப்பா, இது அண்ணன் தங்கச்சி அப்படின்லாம் பார்க்காம நம்ம வேலைய நேர்மையா பண்ணணும். சரியா? அப்புறம் இந்த பிள்ளைங்க மாதிரி எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி ஹாப்பினஸ ஸ்ப்ரெட் பண்ணணும். ஓகேவா? சரி, ஒரு கதை பார்த்தாச்சு, அடுத்து ஒரு மாரல் பார்த்தாச்சு, அடுத்து நான் எதை பார்க்கணும்? உங்களோட டைட்டில் தான் அனுப்புறீங்களா? நாளைக்கு ஒரு சூப்பர் கதையோட மீட் பண்ணலாம். பை பாய்.